தமிழ் சினிமா தனிநபர்களின் கையில் போய்விட்டதாக இயக்குனர் அமீர் விமர்சித்துள்ளார். திரைப்பட எடிட்டர்களின் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேப் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், அமீர், உதயகுமார், நடிகர்கள் இளவரசு, சிங்கம்புலி மற்றும் நடிகைகள் தேவயானி, இனியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமீர், தமிழ் சினிமா தற்போது அனாதையாக கிடப்பதாகவும், நிலைமை சீரடையாவிட்டால் மதுரைக்கு சென்று அங்கேயே ஆட்களை பிடித்து படம் எடுத்துக்கொண்டு அங்கேயே இருந்துவிட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க. நீங்கள் இந்த சங்கத்தை காப்பாற்றுறது, அன்னை 23 சங்கத்தை காப்பாற்றுறேன்னு தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. இதுக்கு 365 நாள். ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் 250 படம் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுதா பாருங்களேன். 250 படம் ஏன் தயாரிக்கணும்? அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா? அதை விவாதிக்கணும். அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு. நான்லாம் இன்னும் 2 வருஷம் தான் பார்த்துட்ருப்பேன். நான் இங்கே ரொம்ப செட் ஆகலைன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார், அவர்னால் இப்போ செய்ய முடியலை. நான் போய் செஞ்சிருவேன். மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். சரி பண்ண முடியலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாது.